அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி எக் பிரியாணி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளாக இருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு இதுகளை வச்சு நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த அரிசியை வச்சு தான் நம்ம இதில் செய்கிறோம். பாஸ்மதி ரைஸோ வேறு எதுவுமே நம்ம வாங்கலை. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி எக் பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ் சுட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி எக் பிரியாணி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நாம் இன்றைக்கி எக் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு நான் தேவையான எக்கை நான் வேக வச்சுருக்கிறேன். வேக வச்சதுக்கப்புறம் இதை உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி எக் பிரியாணி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நாம் இன்றைக்கி எக் பிரியாணி செய்ய போகிறோம். எக் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கிறேன். பாருங்கள் என்னென்ன பொருட்கள்னு. வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வெங்காயம் வச்சுருக்கிறேன். தக்காளி பழமும் கட் பண்ணி, தக்காளி பழம் நாட்டு தக்காளி பழமும் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. கொத்தமல்லியும் மேலாப்பில் அப்படி போடுறதுக்காக கொத்தமல்லியும் கழுவி க்ளீன் பண்ணி நம்ம வச்சுருக்குறோம். நம்ம இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டோம். இஞ்சி பூண்டு அரைச்சி நம்ம ரெடியாக எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டை எடுத்துருக்குறோம், பிரியாணி இலை எடுத்துருக்குறோம், கிராம்பு எடுத்துருக்குறோம், மராட்டி மொக்கு எடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூ போடுறது ஸ்டார் எடுத்துருக்குறோம். இதெல்லாம் வாசனைக்காக போடுறதுக்காக இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். மேலாப்பில் போடுறதுக்காக புதினாவும் நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு அரிசியை ஊற வச்சாச்சு. அரிசி நல்லா ஊறினா தான் பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் முன்னாடியே அரிசியை நான் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம இன்றைக்கி எக் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நல்லா காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்லா தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம எப்பயும் போல் நம்ம பட்டை போட்டாச்சு. எல்லா தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே நம்ம சேர்த்துட்டோம். இது நல்லா வேகட்டும். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது பொரிஞ்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வேகணும். வெந்தால் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் தக்காளி பழத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் உள்ளே போட்டோம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்ல வெங்காயமும் தக்காளி நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு அரைச்சதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இஞ்சியும் பூண்டும் அரைச்சதை நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா உள்ளே சேர்த்துக்கிட்டோம் தேவையான அளவுக்கு. இந்த கரம் மசாலா நல்லா வேகட்டும். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு நல்லா வரணும். இப்போ எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். தனி மிளகாத்தூள் இது. இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்சிருந்த அந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாய் தூளையும் நான் போடுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இதான் குழம்பு மிளகாய்த்தூள். இதுவும் நம்ம 1 ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கிறோம். போதும், இந்த உரப்பு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். நல்லா வெந்து வரட்டும். வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நமக்கு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி போடுறேன். ஏன்னா லாஸ்ட்டு திரும்பியும் நம்ம கொத்தமல்லி போடுவோம். அதனால் இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லியை நான் எடுத்துருக்கேன். இப்போ நான் இதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இதோ நம்ம கொஞ்சமாக புதினாவையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா வேகட்டும். எல்லாம் ஒன்றா நல்லா பரட்டி விட்டுவோம். ஏன்னா அந்த மசாலாஸ் எல்லாம் பிடிக்கணும். ஒன்றா அடி பிடிச்சிடக்கூடாது. நம்ம பார்த்து அப்படியே நின்று கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். எப்படி இதில் என்னென்ன பொருட்கள் போட்டோமோ அதே மாதிரி இப்போ நான் முட்டை வேக வச்சு எடுத்துகிட்டேன். எக்கு அதுக்கும் மசால்ஸ் போட்டு செய்ய போகிறோம். இதில் என்னென்ன போட்டோமோ அதே மாதிரி அதுலேயும் மசால்ஸ் போட்டு சூப்பராக நம்ம ரெடி பண்ண போகிறோம். பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்றதை. பாருங்கள், இப்போ நம்ம எக்கு பிரியாணிக்கு எக்கை நல்லா வேக வச்சு நீட்டாக உரித்து எடுத்துட்டோம். இப்போ நான் இதில் நல்லா கீறி விட்டுருவேன் லைட்டாக. ஏன்னா அப்போ தான் இதில் உப்பு உரப்பெல்லாம் பிடிக்குன்றதுக்காக லைட்டாக தான். ரொம்ப கீறிட்டிங்கன்னா முட்டை உடஞ்சிரும். பார்த்து செய்யணும். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த மீதி உள்ளதை நான் இதில் உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன், ஏன்னா லைட்டாக கொஞ்சம் இந்தளவு போதும். நான் முட்டை பெரட்டுறதுக்காக நான் இதை உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வேகட்டும். இந்த பச்சை வாசனை போகட்டும்.
இது வெந்துக்கிட்டு இருக்க இந்த டைமுக்கு இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து கொஞ்சமாக நான் தனி மிளகாய் தூள் நான் கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சம் முட்டைக்கு தகுந்தாற் போல் நம்ம எத்தனை முட்டை போடுறோமோ அதுக்கு தகுந்தாற் போல் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் நம்ம சேர்த்துட்டோம். அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க அந்த குழம்பு மிளகாய் தூளையும் நான் கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நான் இங்கே பாருங்கள், இந்த அளவு போதும், கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா முட்டையில் கொஞ்சம் உப்பு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சாதத்துலேயே இது உப்பு போடுவோம், அதனால தான் நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவு போதுமானது. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு பெரட்டிடுவோம். இந்த மசாலாஸில் இருக்கக்கூடிய பச்சை வாசனைகள் எல்லாம் நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும்போது நம்ம இந்த வச்சுருந்த அந்த எக்கை வந்து இதில் போட்டு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலாஸ்லாம் வெந்துருச்சு, அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் ஒரு எக்காக உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு எக்காக நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம். இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வில் இருக்க தீயை கொஞ்சம் சிறுத்து வச்சுக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிட போது. அதுக்காக ரொம்பவும் பெரட்டினாலும் இந்த எக்கு வந்து உடஞ்சிரும். அதனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக அடுப்பை வச்சுக்கிட்டு பார்த்து மெதுவாக நம்ம திருப்புறோம். பாருங்கள் எப்படி செய்கிறேன்றதை நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நல்லா திருப்புறோம், ஏன்னா இதில் வந்து எல்லாமே பிடிக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை வேறு ஒரு இடத்துக்கு மாற்றிடுறேன். இப்போ குக்கர் வச்சு நம்ம எப்படி வந்து அரிசி போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்து இப்போ தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்ற போகிறேன். பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இப்படி வந்து கலக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம், நல்லா வேகுது. இந்த டைமில் நான் மேலாப்பில் கொத்தமல்லி போட்டுட்டேன். நான் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டுட்டோம். அடுத்தாற் போல் பார்த்திங்கன்னா புதினாவும் உள்ளே சேர்த்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக புதினாவையும் நம்ம உள்ளே போட்டுட்டோம். இது நல்லா வெந்து நமக்கு நுர கூடி வரட்டும். நான் தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விடும்போது எல்லாம் உப்பு உரப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். இப்போ நுர கூடி வர இந்த டைமுக்கு பாருங்கள், நல்லா வெந்து நுர கூடி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ வந்து உள்ளே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த அரிசியை நான் உள்ளே சேர்த்துட்றேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். நம்மக்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இருந்தால் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா வீட்டில் என்ன அரிசி யூஸ் பண்ணுறோமோ அந்த அரிசியவே நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாதாரண அரிசியை தான் நான் போட்டிருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லாம் நான் போடலை. இப்போ போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா இப்போ ஒன்றா கலக்கி விட்டுறோம். இதில் ஏன்னா உப்பு உரப்பெல்லாம் பிடிக்கிறதுக்காக இப்போ நான் கலந்து வச்சுட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் இப்போ எக்கை தூக்கி நான் அதில் போட்டுட்டு நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்கை வந்து உள்ளே மேலாப்பில் போட்டுட்டு குக்கரை மூடிடலாம். இதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு, 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்றத. வாவ், செம்மையாக வந்திருக்குது. கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. எக்கில் எல்லாம் மசாலாஸ் பிடிச்சிருக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து அழகாக கொத்தமல்லி போட்டுக்கிடலாம். பார்க்கவே இன்னும் சூப்பராக நல்லா வந்திருக்குது. இதை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது எப்படி இருக்குதுன்றதை காட்டுறேன். பாருங்கள், நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா அழகாக எக் பிரியாணி எப்படி வந்திருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லைங்க. இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக எக் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அதுலேயும் நம்ம ஒரு எக்குக்கு 2 எக்கு வச்சு கொடுத்தா சொல்லவே வேண்டாம், அவங்க அவ்வளோ சந்தோஷமாக விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஹோட்டலில் கொடுக்குற அதே மாதிரி கலர்ஃபுல் டேஸ்ட்டு இந்த பிரியாணியில் வந்திருக்குது.
இதே மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எக் பிரியாணி எப்படி இருக்குதுன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம லவ் சுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.